ஹலோ! வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் சுபானு கோபிநாத். ஆக்சுவலி இன்னைக்கும் ஒரு டெய்லி விளாகோட தான் நான் வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் 2 டெய்லி விளாக் போட்டிருக்கேனா, இன்னைக்கு வந்து அந்த 2வது டெய்லி விளாக் வந்து இன்னைக்கு தான் போட போறேன். ஓகேங்களா? ஸோ செட் பண்ணி பேசுவோம். அந்த 2வது டெய்லி விளாக் வந்து இன்னைக்கு தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு? நான் ஃபர்ஸ்ட் வந்து என் ஃபேஸ்க்கு நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஒரு சில குளறுபடி வேலைலாம் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் காத்தடிக்குது வெளியில. சோ அந்த 2வது டெய்லி விளாக் வந்து இன்னைக்கு தான் வந்து லான்ச். ஐ மீன் இன்னைக்கு தான் வந்து இன்னைக்கு தான் வந்து அப்லோட் ஆகுது. சோ அதையும் போய் பாருங்க, இந்த வீடியோவும் பாருங்க. இது வந்து நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இங்க வந்து எனக்கு இங்க வந்து ஏதோ வந்து கருப்பா இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலி இங்க ஒரு பிம்பிள், இங்க ஒரு பிம்பிள், இங்க ஒரு பிம்பிள், 3 பிம்பிள் வந்து போக் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இங்க ஒரு 4 பிம்பிள் போக் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வந்து எல்லா பிம்பிளும் என் கை வந்து நம்மன்னு இருக்கும். எப்ப பார்த்தாலும் பிம்பிள வந்து போக் பண்ணிட்டு இது மட்டும் இல்ல, எந்த புண்ணு ஆனாலுமே நான் போக் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா இப்போ அசிங்கமா தெரியுதுங்களா? ஓகேவா? சோ நான் ரொம்ப நம்பிக்கையா இதை சரி பண்ணிடலாம், ஹீல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அண்ட் இப்பதான் வந்து நான் வந்து எழுந்திருக்கேன். எழுந்துட்டு இன்னைக்கு வந்து அம்மா வந்துட்டாங்களா, இதை க்ளோஸ் பண்றோமா, இன்னைக்கு வந்து அம்மா வந்துட்டாங்களா. சோ வந்து கடை வந்து அம்மா போய் பாத்துக்கிறாங்க, நம்ம தான் மத்த வேலையெல்லாம் பார்க்க போறோம். அது எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர் வந்து குட்டீஸ் எல்லாம் கேட்பீங்க. ஐ மீன் பைரவி வந்து 5 குட்டி போட்டுருக்கான். நான் வந்து இப்பதான் வந்து ஒரு வீடியோல தான் நான் பைரவிய காட்டியிருப்பேன் குட்டி பாப்பாவா. அது ரொம்ப லாங் இருக்கும். அது இப்ப இருக்கான்னு தெரியல. ரொம்ப லாங் ஒரு குட்டி ஷார்ட்ஸ்ல வந்து காமிச்சிருக்கேன். இப்ப வந்து அவளுக்கு ஒரு குட்டி 5 குட்டி போட்டிருக்கா. சோ அதையும் நான் காட்டுறேன், வாங்க போய் பார்ப்போம். ஆக்சுவலி இப்ப இதுக்கு அடுத்து ஒரு டைட்டில் கார்டு போட்டா நல்லாதான் இருக்கும். நானும் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நல்ல டைட்டில் கார்டு வந்தோடனே இதுக்கப்புறம் சுபானு கோபிநாத் அப்படின்னு வரும். ஓகே, வாங்க போய் பார்ப்போம். பைரவிய காட்டலான்னு பார்த்தா, அவ வந்து பசங்களுக்குலாம் வந்து பால் குடுத்துட்டு இருக்காளா. சரி, எதுக்கு டிஸ்டர்ப் பண்றது அப்படி சொல்லிட்டு நான் எங்கன்னா இன்னைக்கே வந்து ஏதாவது அவனுங்க நடந்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி ஆட் பண்றேன். அண்ட் எல்லாரோட டேஸும் வந்து எப்படி போகுது. எனக்கு வந்து இப்பெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு 4 நாள் வந்து அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. அம்மாக்கு ஊருக்கு போனதுல இருந்து செம்ம ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு. காலையில இப்பதான் எழுந்துக்கிற மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்து நைட்டே வந்துடும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து செம்ம ஹெக்டிக்கா போயிருக்கு. கரெக்டா வந்து எங்க அம்மா ஊருக்கு போன அப்ப தலை குளிச்சேன். அதுக்கப்புறம் நேத்து வந்தாங்க, அப்ப தலை குளிச்சேன். அது வரைக்கும் என் தலையை வந்து நான் எதுவுமே டச் பண்ண, அவ்வளவு வேலை. ஒரு காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்துப்பேனா, எழுந்துட்டு சமைச்சிட்டு எங்க பாட்டிக்கு கட்டி கொடுத்துட்டு டிஃபன் எடுத்துட்டு நான் வந்து கடைக்கு போயிடுவேன். கடைக்கு போனா எனக்கு ஒரு 8 மணிக்கு கடைக்கு போயிடுவேனா. தென் வந்து ஒரு 10-11 வரைக்கும் வந்து கடையிலேயே தான் இருப்பேன். கடையில இருந்துட்டு அதுக்கப்புறம் 11க்கு எங்க அப்பா வருவாரா, தென் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்க வேலைலாம் பார்ப்பேன், லாகின் பண்ணுவேன். லாகின் பண்ணிட்டு ஒரு 7:30 8க்கு வந்து லாக் அவுட் பண்ண உடனே போயிட்டு கிச்சனுக்கு போவேன். கிச்சனுக்கு போயிட்டு டின்னர் செய்வேன். மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செஞ்சிருவேனா, கிச்சனுக்கு போயிட்டு டின்னர் செய்வேன். டின்னர் செஞ்சுட்டோன்னே எங்க அப்பா வருவார். எங்க அப்பா வந்தோடனே நான் வந்து இட்லி செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்னா, லைக் ஒரே ஒருத்தவங்களுக்கு இந்த இடம் நல்லா இல்ல. இப்ப ஏன் இட்லி செய்ய மாட்டேன்னா, இட்லி இட்லி செஞ்சா நான் இப்ப நினைக்கிறேன், இட்லி செஞ்சா ஒரு ஈடோட முடிஞ்சிருக்குமே அப்படி சொல்லிட்டு. அப்புறம் எங்க அப்பா ஒரு 8:30 9க்கு வருவாரா. எங்க அப்பாக்கு, எங்க பாட்டிக்கு, எனக்கு, பைரவிக்கு, குட்டிக்கு, இவங்க எல்லாருக்கும் தோசை ஊத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 10:30க்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை பார்ப்பேன். வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவேன். இப்பதான் தூங்கின மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து காலைல 6 மணிக்கு வந்துரும். எனக்கு இந்த மாதிரிதான் ஒரு 4 நாள் வந்து கரெக்டா எங்க அம்மா வந்து திங்கட்கிழமை போனாங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து சண்டே வந்து என்னோட சீனியரோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். சோ அதனால எப்படி இருந்துச்சுன்னா, சாட்டர்டே வரைக்கும் ஒர்க் பண்ணேன், சாட்டர்டே நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணேன், லாக் அவுட் பண்ணிட்டு சீனியர் கல்யாணத்துக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு சண்டே சீனியர் கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு அப்படியே மண்டே வந்து வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து இந்த ரொட்டீன் இதே மாதிரி 5 நாள் ஆச்சு. நேத்து வரைக்கும் இதே ரொட்டீன் தான். நேத்து என்னன்னா டின்னர் செய்ய வேண்டிய வேலை இல்லை, பிகாஸ் அம்மா வந்துட்டாங்க. அப்பா, எனக்கு அப்படியே வந்து லைக் என்னடா இப்படி இருக்கு. எனக்குன்னு ஒரு எண்ணெய் வச்சுக்க, சாப்பிடறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு. இதுவே வந்து எங்க அப்பா வந்து சொல்லுவாரு. எங்க அப்பா வந்து என்ன வந்து பாத்துட்டு போவாரு லஞ்ச் டைம்ல. ஏன்னா இது பிட்வீன்ல விட்டுட்டேன் பாருங்க. ஒரு 4 நாள்ல வந்து லஞ்ச் எடுத்துட்டு போயிருந்தேன். லாக் அவுட் பண்ணிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டு எங்க அப்பாவை தூங்க வச்சுட்டு, எங்க அப்பா தூங்கி இருந்தோன்னா திரும்பி வந்துட்டு
திரும்பி வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்த்தேன். இதுல வந்து எங்க அப்பா வேற சொல்லுவாரு, நான் கால் பண்ணலன்னா நீ சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் வந்து கால் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு, அப்பா ஒரு 4-5 நாள் சாரி 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 ஒரு ஒரு 4-5 நாள் வந்து செம்ம ஹெக்டிக்கா போச்சு. அப்பா எப்படா எங்க அம்மா வருவாங்க. ஆக்சுவலி இப்ப என்னன்னா லைக் அம்மா வந்தாங்கன்னா வேலை செய்யறதுக்கு இருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்ல. இப்ப எங்க அம்மா வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த எல்லா வேலையுமே வந்து ஆஃபா மாறும். அதை தாண்டி ஒரு மென்டல் லைக் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும்ல, அது வந்து எங்க அம்மா வந்துட்டா செம்மையா இருக்கும். லைக் அது அது எப்படி சொல்றது, அந்த மென்டல் ஃபேஸ் இருக்கும்ல, மென்டல் ஃபேஸ்ன்ற பாருங்க, நம்மளோட மைண்டோட ஃபேஸ் இருக்கும்ல, அது வந்து எங்க அம்மாவை பார்த்தா நல்லா இருக்கும். நான் இந்த ஒரு 5 நாளுமே வந்து ஏதோ ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. லைக் இப்ப ஒர்க்கிங் விமென்ஸ் இருப்பாங்களே, மேபி அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியும். இப்ப எனக்கு வந்து காலையில ஒண்ணு செய்வேன், மத்தியானம் ஒண்ணு செய்வேன், நைட் செய்வேன். மேபி அவங்க மார்னிங் ஏதாவது வச்சாங்கன்னா அது மத்தியானத்துக்கு வச்சுப்பாங்க. எங்க அம்மா அப்படிதான் பண்ணுவாங்க. பிளஸ் நானே சொல்றேன், இப்ப மார்னிங் ஏதாவது ஒரு குழம்பு வைக்கிறாங்க, அது நிறைய வச்சிருக்காங்கன்னா மத்தியானத்துக்கு வச்சுக்கலாமான்னு சொல்றேன். நைட்டுக்கு இல்லைன்னா பொடி வச்சுக்கலாமா அந்த மாதிரி சொல்றேன். ஆனா இப்ப என் கேஸ்ல வந்து மார்னிங்கும் செஞ்சேன், மத்தியானமும் செஞ்சேன், நைட்டும் செஞ்சேன். எங்க அம்மா கலாச்சிட்டு இருந்தாங்க. நான் இருந்தாலே உங்க அப்பா வந்து இவ்வளோ டிஃப்ரெண்டா சாப்பிட்டு இருக்க மாட்டாரு. நான் என்னென்ன செஞ்சேன்னு சொல்றேன் பாருங்க. லைக் எப்படி தெரியுமா பிளான் பண்ணிப்பேன். மார்னிங்க்கு வந்து ஏதாவது ஒரு சீக்கிரமா குவிக்கா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல செய்யற சட்னி, தோசை, ஓகேங்களா. மத்தியானத்துக்கு வந்து ஏதோ ஒரு குழம்பு, ஒரு பொரியல், ஒரு சாதம். அப்படி நைட்டுக்கு வந்து திருப்பி அதே மாதிரி சட்னி, தோசை. அந்த மார்னிங் வச்ச சட்னி கொஞ்சம் நிறைய வச்சிருந்தாவது நைட்டுக்கு வந்திருக்குமா, இல்ல மார்னிங் ஏதாவது சாம்பார் வச்சு அந்த மாதிரி வச்சுனா, ஆஹா நான்லாம் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து விதவிதமா தான் சமைச்சு போடுவேன்னு சொல்லிட்டு இந்த 4 நாளுமே 3 வேலையுமே நான் சமைச்சேன். அண்ட் என்னன்னா எங்க அம்மா இருந்தாவது லஞ்ச்ல வந்து பார்ப்பாங்க, ஈவினிங்ல வந்து பார்ப்பாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து தருவாங்க. ஆனா அப்பவுமே எதுவுமே சொல்ல முடியாது. லைக் நான் கூட என்னோட விளாக்ல வந்து ஒரு கெட்ட விஷயம் சொல்றேன். அப்பாவுக்கு வந்து அடிபட்டு கால்ல வந்து தையல் போட்டிருக்காங்க. சோ அவர் எங்க கடையை பாத்துக்கிறதே எனக்கு வந்து பெரிய விஷயம். அப்பா ஆனா எங்க அம்மா ஊருக்கு போகும்போது எனக்கு இருந்துச்சு பாரு, அப்பா ஊருக்கு போறாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இல்லாத போது தாங்க தெரியுது. நேத்து நைட் அந்த நம்ம சமைக்க வேணாம், நமக்கு நம்ம அம்மா சாப்பாடு போடுவாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு பாருங்களேன். லைக் இது வந்து டிபெண்டன்சின்னு இல்லைங்க, அது எனக்கு நான் இதை சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்கு. லைக் உங்க அம்மா இவ்வளவு வேலை செய்யறாங்க, நீங்க அதை போய் இவ்வளோ அப்படிலாம் நினைக்க போறாங்க. இது வந்து டிபெண்டன்சின்னு இல்லை. லைக் வி ஹாவ் சம் ஒன் ஃபார் அஸ். இப்ப எங்க அப்பாவுக்கு வந்து காலைல இருந்து கடையில இருந்துட்டு வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம பொண்ணு வந்து சமைச்சு போடுவா அப்படின்னு ஒரு இருக்கும்ல. ஆனா எனக்கு வந்து நான் வேலையும் பார்க்கணும், கடையும் பார்க்கணும், என்னையும் பார்த்துக்கணும். என்னதான் நான் இந்த ரீசன்ட் டேஸ்ல பாத்துக்கவே இல்லை. அப்படி நான் எப்படி இருக்கேன்னு பாருங்களேன். சோ இவ்வளோ நடந்துட்டு இருந்துச்சு இந்த ஒரு பாஸ்ட் ஒரு ஆக்சுவலி என்ன தெரியுமா ஆச்சு. நான் வந்து ஒரு மண்டே வந்து விளாக் எடுத்தேங்க. அந்த மண்டேவா அதுக்கு அடுத்த மண்டேல அதுக்கு அடுத்த மண்டே அப்பதான் போஸ்ட் பண்றேன். ஏன்னா அந்த விளாக் எடுத்த மண்டேக்கு அடுத்து ஐ காட் மை பீரியட்ஸ் வந்து செம்மையா வச்சு செஞ்சாங்க என்ன. கரெக்டா அந்த பீரியட்ஸ் வந்து எப்ப ஸ்டாப் ஆச்சுன்னா சாட்டர்டே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் பீரியட்ஸ் வந்துருந்துச்சா, செம்மையா வந்துட்டு இருந்துச்சு. சாட்டர்டே வந்து ஸ்டாப் ஆச்சு. சாட்டர்டே ஸ்டாப் பண்ணோன்னு தான் ஓகே நம்ம மேரேஜ் போலாம்னு நினைச்சேன். தென் அந்த மண்டேல இருந்து இந்த சாட்டர்டே வரைக்கும் இவ்வளவு ஒர்க். நேற்று எங்க அம்மா வந்தோடனே எங்க அம்மா எனக்கு சாப்பாடு செஞ்சு போட்டோன்னா அதை சாப்பிட்ட அப்புறம் தான் நான் வந்து எடிட் பண்ணவே உட்காந்தேன். எங்க அம்மாவே சிரிக்கிறாங்க, நான் இல்லைன்னா உன்கிட்ட உன்னால ஒரு வேலையும் பார்க்க முடியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இது வந்து டிபெண்டன்சி இல்ல, லைக் வி ஹாவ் சம் ஒன் ஃபார் அஸ் அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இப்பதான் வந்து யோசிச்சேன், இதுக்கப்புறம் விட்டேன்னு வச்சுக்கோங்க என் ஸ்கின் வந்து ரொம்ப மோசமாயிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் போய் கத்தாழை எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். எங்க ஊர்ல நம்ம வீட்டில் இருந்த கத்தாழையை வேற புடிங்கி எரிஞ்சுட்டாங்க. இருங்க அது எங்க ஆயா ஏதோ ஒரு இடத்துல எடுத்து வச்சாங்க, ஒரு குட்டியாண்டு. ஓ ஓகே. இப்போ வந்து கத்தாழை வந்து கட் பண்ணிட்டா கொஞ்சம் வரும்ல, அது மட்டும் வந்திருக்கு. ஸோ அதை எடுத்துட்டா நம்ம வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு ரொம்ப நேரம் அவங்க வீட்ல போய் கத்திட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்களே வந்தாங்க. வந்தோடனே அறுத்துக்கிறேங்க ஆன்ட்டின்னொன்னே, அறுத்துக்க வேண்டியதானம்மா அப்படின்னாங்க. ஓகே அப்புறம் சின்னதா அறுத்துட்டு வந்துட்டேன். நம்ம வீடுனா நான் நிறைய பெருசா தான் அறுத்திருப்பேன். இப்பதான் எனக்கு தோணுது நம்ம வீட்டும் நம்ம சின்னதும் தான் வளர்க்கணும் அப்படின்ட்டு.
எங்க அப்பா வேட்டி வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இந்த அவுட்டர் ஃப்ளஷ் இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ளஷ வந்து இப்படி எடுத்துடணும். ஓகே ஓகே. ஸோ அடுத்தது வந்து இந்த தட்டு எடுத்துக்கிட்டு இந்த உள்ள இருக்க ஃப்ளஷ மட்டும் நம்ம வந்து பண்ண போறோம். ஓகே, இந்த மாதிரி நமக்கு வரும். கீழே போட்டனே தமத்தோடு தான் இருந்துச்சு. சும்மா இன்னைக்கு ஃபேஸ் பேக் எனக்கு போதும், எனக்கு நிறையலாம் வேண்டாம். இதோட ஒரு 10 வாட்டி எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க, குளிச்சுட்டு சாப்பிடு குளிச்சுட்டு இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஏன்னா எனக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்குமா, ஸோ சாப்பிட்டு வரேன். எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கலக்க கொடுத்து நினச்சிருப்பாங்க போல. தெரியுதா? ஓகே. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா எனக்கு வந்து ஊருக்கு போயிருந்தாங்களே, அங்கே வந்து எங்கள் மாமி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க பூர்ண கொழுக்கட்டை. லைக் என்னோட ஸ்பேஸ் தெரியுதா? இருங்க, நம்ம வேற இடம் மாற்றுவோம். ஓகே, இருங்க, ஒரு தட்டு மட்டும் எடுத்துட்டு வரேன். ஸோ இன்னைக்கு வந்து பூர்ண கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். ஏன்னா எங்க மாமி செஞ்சு கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க மாமி வந்து எங்க அம்மானா லைக் சாமி திருவிழாக்கு தானே போனாங்க, அப்ப வந்து சும்மா ரேண்டமா செஞ்சாங்களா இல்ல சாமிக்கு படைக்க செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. எங்க அம்மா காலையில எழுந்ததுல இருந்து உரிச்சு வை, நான் உனக்கு செஞ்சு தரேன் சாப்பிடு, உனக்கு உரிச்சு வை, நான் உனக்கு செஞ்சு தரேன் சாப்பிடுன்றாங்க. இதுல வேற அந்த கலக்கால வேலை எறும்பு வந்திருக்கு, எப்படின்னே தெரியல. யாருக்கெல்லாம் வந்து கொழுக்கட்டை வந்து ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து 2 கொழுக்கட்டையும் ரொம்ப பிடிக்கும். பூர்ண கொழுக்கட்டைனா உள்ள ஸ்டஃபிங் இருக்கும், லைக் விநாயகர் சதுர்த்திக்குலாம் செய்வாங்கல்ல. அண்ட் நார்மல் கொழுக்கட்டை வந்து வெல்லம் போட்டு அரிசி மாவுல கலந்து செய்வாங்க. எனக்கு 2மே ரொம்ப பிடிக்கும். பூர்ண கொழுக்கட்டை வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படியே செம்ம ஒரு மாதிரி வாயில வந்து மெல்ட் ஆகும். சாக்லேட்லாம் என்னடா அதெல்லாம் வந்து பூர்ண கொழுக்கட்டை முன்னாடி தோத்து போயிடும். அப்படி ஒரு மாதிரி சாஃப்டா மெல்ட் ஆகும். லைக் உள்ள வந்து பூர்ணம் இருக்கும்ல, பூர்ணம்ல வந்து வெல்லம் அதுக்கப்புறம் கலக்கா கிரைண்ட் பண்ணி உள்ள இப்போ ஒரு சிலர் வந்து எள்ளுலாம் போடுவாங்க. பட் நமக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா எள்ளு கொஞ்சம் கசப்பு தன்மை தரும். லைக் அதனால எனக்கு பிடிக்காதா. பட் எங்க அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க. அப்படி வெளியில வந்து அரிசி மாவை வந்து லைக் இப்படி பண்ணி உள்ள கொழுக்கட்டை வச்சு இப்படி மோல்டு மாதிரி. நான் சப்போஸ் நாங்க பண்றோம்னா இங்க அட்டாச் பண்றேன். ஐ மீன் இன்னைக்கே பண்ணிட்டோம்னா நான் இங்க அட்டாச் பண்றேன். ஓகேங்களா? அப்படியே கடிச்சா அப்படியே மெல்ட் ஆகி வரும், செம்மையா இருக்கும். ஸோ அதனால இப்போ வந்து ஆக்சுவலி எங்க அம்மா வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் வேலை பார்க்கும் போதே வாடி தலைக்கு என்ன வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கே தெரியும் நான் வந்து எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன், தலைக்கும் சரி எனக்கும் சரி எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன்னு. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து குளிச்சுட்டு உள்ள உட்காந்து வேலை பார்த்துருந்தேன்னா செம்மானால என்னால் தாங்கவே முடியல. ஆனாலும் வேத்து கொட்டு எதுக்கு வேலை பார்த்து முடிச்சேன்னா நான் வந்து இதுக்கு குளிக்கணும்ல, அதனாலதான் வேலை பார்த்து முடிச்சேன். ஸோ இன்னைக்கு வந்து பூர்ண கொழுக்கட்டை வந்து செய்ய போறாங்க, அதையும் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்றேன். ஸோ ஒருவேளை அது பெரிய வீடியோவா போயிடுச்சுன்னா எங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக அது ஒரு லாங் வீடியோவா போடுறேன், தயவு செஞ்சு பாருங்க. காத்து வரலப்பா. ஃபேன் போட்டா நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது, ஃபேன் போடலன்னா இப்படிதான் வேர்த்து கொட்டும். எண்ணெய் வந்து எங்க அம்மா அப்படியே முழுக்க நல்லா ஒழுக வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வந்து சிம்பிள், லைக் தோரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், சாம்பார் செஞ்சுட்டு மீன் வந்து நேற்று வந்து எங்க அம்மா நைட்டு வாங்கி வச்சிருக்காங்க போல, லைக் 1 கிலோ கிட்ட வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ மீன் வறுவல் சாம்பார் இது முடிச்சுட்டு டைம் இருந்தா சாதம் வடிப்பேன், இல்லை அம்மா வந்து சாதம் வச்சிருவாங்க, நான் வந்து கடைக்கு போயிடுவேன். இப்போதைக்கு இவ்வளவுதான் பிளானு. நான் போய் ஃபேஸ் வாஷ் தொடச்சிட்டு வரேன். ஆக்சுவலி இந்த சாம்பாரே வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா கடன்னு செஞ்சாங்க. எங்க அம்மாவும் சாம்பார் செய்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாம்பார்னா எப்படின்னா பருப்பு வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு காய்கறி போட்டு வதக்கிட்டு அந்த பருப்பு கொட்டி இப்படி பண்ணா சாம்பார். அதே வந்து பருப்புக்கு பதில் மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் போட்டு கொதிக்க வச்சு புளி ஊத்துனா காரக்குழம்பு. இந்த மாதிரி ஒரு பேசிக் டிஃபரன்சியேஷன் வந்து எனக்கு தெரியும், ஓகேங்களா? ஆனா நான் வந்து ஒரு சாம்பார் பார்த்து இப்படி
எப்படி சொல்றது, ஒரு 10 நிமிஷத்துல பருப்பு வேக வச்சாங்க, கடைஞ்சாங்க, தாளிச்சாங்க. அந்த சாம்பாரை பார்த்து நான் வந்து அப்பா செம்மையா இருந்துச்சுலா அப்படின்னா, என் ஃப்ரெண்டோட வீட்டுல அவங்க அம்மா செஞ்ச சாம்பார் தான் அப்பா இன்னும் வரைக்குமே எனக்கு டேஸ்ட் வந்து வாயிலே இருக்குப்போ. லைக் அந்த சிக்கன் கிரேவி செஞ்சிருந்தாங்க, சாம்பார் சிக்கன் கிரேவி, ஓகே இது 2 தான். அந்த சாம்பார் வந்து நான் வந்து இந்த தலைன்னு ஊத்தி சாப்பிட்ற கேட்டகரி, கொஞ்சம் ரைஸ்க்கே நிறைய சாம்பார் ஊத்தி சாப்பிட்ற கேட்டகரி. அந்த சாம்பார் போட்டு பெனஞ்சி ஒரு சிக்கன் எடுத்து உள்ள வச்சு வாய்க்குள்ள விட்டப்பா அமிர்தமா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிதான் ஒரு சாம்பார் வந்து நான் இன்னைக்கு செய்ய போறேன். அவங்க அளவுக்கு நான் வந்து டிபேட் பண்ண விரும்பல, பட் நான் அந்த மாதிரி ஒரு சாம்பார் வந்து நான் இன்னைக்கு செய்யணும். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல மீனா, அதே மாதிரி சாதத்துல சாம்பார் போட்டு மீனை உள்ள வச்சோன்னா அப்படி இருக்கணும். அந்த மாதிரி சாம்பார் செய்யணும்னு இருக்கேன். ஸோ அதுதான் செய்ய போறேன். அதுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பருப்பு வந்து ஊற வச்சுட்டாங்கன்னா இப்பதான் ஊற வச்சிருப்பாங்க. இப்பதான் வந்து குக்கர்ல போட்டு வச்சிருக்காங்க. சோ இப்ப வெங்காயம் தக்காளி அரிஞ்சு அது போடுற நேரத்துல ஊறிடும். அதுக்கப்புறம் பண்ணலாம். கொஞ்சம் டவுன் வச்சுக்க, சோ தட் இங்க கான்குவர் பண்ணும். இதையும் அதுக்கப்புறம் இது 2த்தையும் மட்டும் கட் பண்ணிட்டு இதை அப்படியே நாளா போட்டு போறேன். அண்ட் தக்காளிலையுமே இந்த இதுவை மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே போட்டுடலாம். அவ்வளவுதான். என் நேரமா என்னன்னே தெரியல, 2 தக்காளி எடுத்தனா அதுல வந்து ஒரு தக்காளி வந்து அழுகி போயிடுச்சு. ஸோ அதனால இன்னொரு தக்காளி எடுக்கிறோம். அந்த தக்காளியாவது அழுகக்கூடாது. ஓகே, இது அழுகக்கூடாது. ரெண்டு தக்காளி, வெங்காயம் வந்து 2னா ஒன்று வந்து செம்ம பெருசாக இருக்கும், அந்த செம்ம பெரிய வெங்காயம் ஒன்று. ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து என்னை பார்த்து நீங்கள் சமைப்பீங்கன்னா இது வந்து ஒரு பிக் டிஷ் தான். லைக் இப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கும்ல, எங்கன்னா வெளில போயிட்டு வந்தாலே ஓகே ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஹோட்டலில் சாப்பிட்டு அவ்வளோ காசு ஆகுது. ஸோ குயிக்காக ஏதாவது வீட்டிலையே ஹெல்த்தியாக பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்பார் சாதம் இல்லைனா சாம்பார் இட்லி, சாம்பார் தோசைலாம் ஒரு பெஸ்ட் டிஷ்ஷு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் மஞ்சப்பொடி. இந்த மஞ்சப்பொடி போன வாட்டி நான் ட்ரை பண்ணும்போது நிறைய போட்டேன். எங்கள் அப்பா அப்போ சொன்னார் மஞ்சப்பொடின்றது சாங்கியத்துக்கு தான் போடணும் அப்படின்ட்டு. எனக்கு கரெக்டாலாம் தெரியல. நான் எப்போவுமே அந்த டர்மரிக்குன்றது வந்து நமக்கு தேவை. ஸோ நான் போடுறதே அந்த ஸ்பூனில் கால் தான். அதை ஒரு 8 பேர் 10 பேர் தான் சாப்பிடுவாங்க அந்த சாம்பார். ஐ மீன் 10 சர்விங் வரும், அத்தனை பேருக்கு வரும். ஸோ எனக்கு அது பர்ஃபெக்டாக தான் ஃபீல் ஆகுது சாம்பார் போட்டேன்னா. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று தான் இருக்குது, அது வந்து உப்பு. எங்கள் அம்மா வந்து கழுவும் போது போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, அதனால கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். தென் வந்து வேக வச்சுட்டு டேஸ்ட் பண்ணுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு அப்படியே மறந்து போயிடுச்சு எங்கள் அம்மா போட்டாங்களா இல்லையான்னு. ஸோ அதனால நான் ஒரு டவுட்டில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிச்சன் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைக் வெளிச்சமாகவே இருக்காது. நான் இதை வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக ஒரு டம்மி லைட் வச்சு செட்டப் பண்ணிருக்கேன். அந்த பக்கம் போயிட்டா இருட்டாயிடும். ஸோ இது முடிஞ்சிட்டோன்னா தென் லைட் பண்ணி இதை வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் விடணும். ஆனால் நான் போன வாட்டி வந்து 7 விசில் விட்டேன். 7 விசில் விட்டதுக்கு எனக்கு கடையே தேவையில்லை, அதுவே வந்து கடைஞ்சிருச்சு. அண்ட் ஃபைனல் டாப்பிங் வந்து பூண்டு. அந்த பூண்டை தான் நான் தேடுறேன், அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. அதனால நீங்க வந்து சமைக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது ஆக்வர்டா இருக்கும். என்ன இந்த பொண்ணு கடை என்ன நோ போடுது. இந்த பூண்டு இருக்குல்ல, இதுல வந்து ஒரு 7 இல்லைன்னா 6 பல் மட்டும் எடுத்துக்கலாம். ப்ராப்பரா தோல் எடுத்துருங்க. தோல்னா ஒரு நிமிஷம், இந்த மாதிரி முழு பல்லு பூண்டு இருக்கும்ல, அதை எடுத்துக்கணும். இந்த தோல் இதோட தோல்லாம் நீங்க போடாதீங்க. கரெக்டாக ஒரு 6 பல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த நசுக்கிறது இருக்கும்ல, அதை வச்சு நசுக்கி போட்டுக்கோங்க. அண்ட் இது வந்து மீதி கொஞ்சம் இருக்கும். இப்போ ஒன்றுத்துல கண்டிப்பாக ஒரு 10ஆவது இருக்கும். அந்த மீதி இருக்கிறது வந்து நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். 10 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. நசுக்கிறது இல்லைனாலுமே இந்த மாதிரி ஒரு பேஸ் இருக்குப்பா, இது வச்சு நசுக்கிக்கோங்க. இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்து கலரி விசில் விட்டால் முடிஞ்சிருச்சு, சாம்பார் ஓவர்.
குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இவன் இந்த பெல்ட்டு அதுக்கப்புறம் இந்த மேலே போடுறது இது 3த்தையும் பார்த்து போட்டால் தான் விசில் வந்து கரெக்டாக வரும். எனக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் இப்போ கூட சம்பேர் நான் என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து எனக்கு குக்கர் விசில் வைக்க வராது பயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி ஏதோ செய்யும்போது மட்டன் வெடிச்சு குக்கர் வெடிச்ச சீனரிஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்துலாம் கொஞ்சம் ட்ரஸ்டடான ஒரு குக்கர் எங்கள் அம்மா ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனோட இந்த ரிங்கு அதுக்கப்புறம் விசில் இந்த 2த்தை மட்டும் பர்ஃபெக்டாக போட்டேன்னா எனக்கு போதும். ஆனாலும் தூரமாக தான் இருப்பேன், கிச்சன் பக்கத்தில் இருக்க மாட்டேன். ஸோ இதோட இந்த அவன் பேர் என்ன சொல்லுவாங்க, வாஷர்னோ ஏதோ சொல்லுவாங்க. வாஷராக என்னன்னு தெரில, நான் தப்பாக சொல்கிறேன்னா மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு பேர் இருக்கும், அது போட்டுருங்க. இங்கேயே வச்சுக்கோங்க, வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர்லாம் வந்து இதை வச்சுட்டு தண்ணி கொதிட்டு அதுக்கப்புறம் போட்டு அது மேலே போடுவாங்க. எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இருக்காது. ஸோ அதனால நான் இப்போவே என்ன பண்ணுறேன், எல்லாமே போட்டுருவேன். போட்டு அதுக்கப்புறம் விசில் வச்சுருவேன். எங்கள் அம்மா வந்து வண்டி ஏறும் போது சாமி கும்பிடணும், ஏதாவது ஒன்று செய்யும் போது சாமி கும்பிடணும், கேஸ் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது இதெல்லாமே சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருக்கா. ஸோ இதை வச்சுட்டு விசில் விட்டுடலாம். அது போட்டோம் விசில். நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்பர் 2, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மீனுக்கு வந்து மசாலா போட்டு வச்சா வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே அது விசில் வந்துடும். அதை தாளிச்சிட்டு மீன் வறுத்தலாம். வேலை இஸ் டன். அது இந்த இடத்த ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதே இடத்துல இப்போ திருப்பியும் மீன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்கிற எல்லாத்துக்குமே என்கிட்ட ஒரு ஈஸி ரெசிபி இருக்கும். அந்த ஒரு ஈஸி ரெசிபி வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து ஒர்க் அவுட்டும் ஆகும் அண்ட் அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மாதிரி நான் செய்கிற எல்லாத்துல ஒன்று வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபிஷ்ஷை வந்து மசாலா கழுவிடணும். கழுவுறதுலாம் ஈஸி ஸ்டெப் இருக்காது, அது வந்து எங்கள் அம்மா தான் செய்வாங்க. நான் இன்னும் ஒரே ஒரு வாட்டி வந்து கழுவிடுவேன். கழுவிட்டு ஒன்று வந்து இந்த மீன், அதாவது முழு மீன், இன்னொன்று வந்து ஒரு முழு மீனை வந்து பீஸாக வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதனால அந்த 2 மீனுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாத்திரம் இருக்கும்ல, இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த இறசல்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் வந்து டயட் என்ன பண்ணுறதா இருந்தாலும் நான் இந்த மீன் தான் பண்ணுவேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம அம்மா குழம்புக்குலாம் ஒரு மசாலா போடுவாங்கல்ல, அதாவது வீட்லயே அரைச்சி ஒரு மிளகா பொடி செய்வாங்கல்ல, அந்த பொடி தான் யூஸ் பண்ணுவேன். அந்த பொடி யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மீன் மசாலா யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, அதனால மிளகா பொடியே இல்லை. நானே எதிர் வீட்டு அக்கா கிட்ட ஒரு குட்டி டம்ளர்ல வாங்கி சாம்பார் கொஞ்சமா எத்தனை போய் கேட்கறது, நம்ம குட்டி டம்ளர்ல வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக இப்போதைக்கு வந்து கடையில விற்கிற மசாலா யூஸ் பண்றேன். மற்றபடி நம்ம மிளகாத்தூளே வந்து சூப்பரா இருக்கும் மீனுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். மீன், அந்த மிளகா பொடி, மீன், இந்த லெமனு, அந்த மிளகா பொடி, உப்பு, இது போதும். ஸோ இப்போதைக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஃபிஷ் கறி மசாலா இருக்கு, ஸோ அது கொட்டிடலாம். சில்லி பவுடர் கொஞ்சம், இது வந்து வெறும் சில்லி மசாலா, ஸோ இதை நிறைய போடாதீங்க. கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தால அந்த மிளகா பொடி இருக்கு. கொஞ்சம் சால்ட், கொஞ்சம்ன்றது வந்து மீனுக்குள்ள இறங்கணும். அதனால நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு அதிகமா இருந்தாதான் மீனுக்குள்ள இறங்கி அது நல்லா இருக்கும். ஹாஃப் லைன் மட்டும் ஆட் பண்ணிப்பேன். இதுல வந்து ஃபிஷ் மசாலா போட்டேன் அண்ட் அங்க வந்து குக்கர் விசில் விட்டுட்டு இருக்கு. அண்ட் எஸ், அவ்வளோதான். நான் ஒரு 7 விசில் வந்து பருப்பு விட்டுருந்ததுனால நல்லா மெசஞ்சிட்டு இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 2 வாட்டி தான் அந்த மத்தில் போட்டு கடைஞ்சிட்டு ஒரு பக்கம் வந்து நான் பருப்பு வந்து தாளிச்சிட்டேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் ரைஸும் அம்மா வடிச்சிட்டாங்களா, அவ்வளோதான். லன்ச் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.